தர்மஸ்தலாவில் நடந்த படுகொலை பற்றி புலனாய்வு மற்ற எல்லாருமே பார்க்கக்கூடிய பார்வை என்னவாக இருக்குன்னா, வெறும் படுகொலையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது. கற்பழிப்பு, மற்றபடியான ஹராஸ்மெண்ட் இதெல்லாமே உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கான உடல்கள் அங்கே புதைக்கப்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இது பல ஆண்டுகளாக, பல நூறு ஆண்டுகளாக அங்கே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான சம்பவமாக இது இருக்கக்கூடியதாக இருக்கையில், அப்போ என்ன இதுக்குள்ளே நடந்திருக்கும் அப்படிங்கிற நிச்சயமாக அது ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக இருக்கிறதுனால இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது அதிகார வர்க்கங்களுக்கான ஒரு தேவைகள் அங்கே நரபலியாக பல உயிர்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்பது அனுமானத்தில் அல்ல, நிச்சயத்தன்மையான இந்த கேஸ் ஸ்டடியில் வரக்கூடியதாக இருக்குது. ஆனால் ஆய்வு செய்யக்கூடியவர்களும் பத்திரிகைகளும் இந்த கோணத்தில் ஏன் இதுவரைக்கும் விசாரிக்கவில்லை, அதற்காக நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதை முழுமையாக பாருங்கள். நிச்சயம் இதுக்கு நீதி கிடைக்கும். இந்த கோணத்தில் தான் உண்மை இருக்கும் என்பது அனுமானிக்கிறதில்ல, தீர்மானமாக இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையாக இருக்கும்.